ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் இந்த பிக் டெக் கம்பெனிஸ்லாம் வந்து ஏன் மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க, மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, இந்த ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஒரு அப்ளிகேஷனை எஃபிஷியண்ட்டாக டிசைன் பண்ணுவாங்க, கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், ஏடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோனோலித்திக் மோனோலித்திக் எஃபிஷியண்ட்டாக, மைக்ரோ சர்வீஸ் எஃபிஷியண்ட்டாக, மைக்ரோ சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வந்து மோனோலித்திக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிடுறேன். நார்மலாக வந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெப் ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும். டேட்டா பேஸில் நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும். இந்த பேக் எண்ட்ன்றது வந்து நம்ம பிஸ்னஸ் லாஜிக். டேட்டாவை எந்த இடத்துல எந்த ஃபார்மேட்டில் எந்தெந்த டேட்டா கூட ரிலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற பிஸ்னஸ் லாஜிக்லாம் இந்த பேக் எண்டில் இருக்கும். இதெல்லாம் காம்பினேஷனாக கம்பைன்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து டெவலப் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ஒரு இ-காமர்ஸ் சைட் இருக்குது, அதோட யூஐ, அதோட கேட்டலாக் சர்வீஸ், ஷாப்பிங் சர்வீஸ், டிஸ்கவுண்ட் சர்வீஸ், ஆர்டர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரே அப்ளிகேஷன் தான். மொத்த கோடு ஒரே அப்ளிகேஷன் இருக்கும். ஃப்ரண்ட் எண்டும் ஒரே இதில் இருக்கும், பேக் எண்டும் ஒரே இதில் இருக்கும். டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, டேட்டா பேஸ் ஒரே இதில் இருக்கும். நீங்கள் எல்லாரும் அக்சஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஒரே இதுலேருந்து ரியாக்ட் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா, இங்கே வந்து ஒரு 10 யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 10 யூசர்ஸ் இருக்கும் வரையும் இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இதே வந்து 1 மில்லியன் யூசர் வரும்போது நான் இது எல்லாத்தையும் திரும்பி ரெப்ளிகேட் பண்ணணும். இதையே இன்னொரு டைம் ரெப்ளிகேட் பண்ணி இந்த லோட் பேலன்ஸோட கனெக்ட் பண்ணுவேன். இது லோட் பேலன்ஸர் என்ன பண்ணும், ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடணும். ஆனால் எனக்கு யூஐயை வந்து மல்டிபிள் டைம் வந்து டெப்ளாயே பண்ண தேவையில்லை. ஏன்னா என்னோட டிராஃபிக் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த கேட்டலாகு இந்த ஏரியா பார்ட்டில் தான் வந்து இந்த பார்ட்டுக்கு தான் அதிகமான ரெக்வஸ்ட் வருது. அதனால நான் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றில் வச்சிருக்கிறதுனால இது எல்லாமே திரும்ப 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 டெப்ளாய் பண்ணுவோம். இதுக்காக நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வேஸ்ட்டு, சர்வரோட சர்வர் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது, மெமரி வேஸ்ட்டு, இந்த வேஸ்டேஜ் எல்லாம் மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் நடக்கும். இதனால என்ன இதை ஸ்கேல் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் இன்னும் வேறு எதனா எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஆட் பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் கோடு வந்து காம்ப்ளெக்ஸ் இதாகிடும். ஏன்னா எல்லா கோடும் உள்ளே இருக்கும், இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியாது, எந்த எக்ஸ்ட்ரா கோடும் மெயின்டைன் பண்ணவும் முடியாது. இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோ சர்வீஸ்ன்ற ஒரு ஆர்கிடெக்சரை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எப்படின்னா, நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சுருக்கேன். என் இ-காமர்ஸ் சைட் வந்து மொபைல்லேயே ஆக்சஸ் பண்ணுவாங்க, டெஸ்க்டாப்லேயே ஆக்சஸ், இங்கே மொபைல்னும் போது ஆப்பில் ஆக்சஸ் பண்ணுவாங்க, வெப் அப்ளிகேஷனாகவும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஃப்ரண்ட் எண்டை செப்பரேட்டாக பிரிப்பேன். இங்கே வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு எக்ஸாம்பிள் மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து நான் ஃப்ளட்டர்லேயோ இல்லை ரியாக்ட் நேட்டிவ்லையோ இல்லை நேட்டிவ் டாட்லேயோ இல்லை ஜாவாலேயோ வந்து கோட் எழுதிடுவேன். ஆப்பிளுக்கு ஸ்கிரிப்டில் எழுதிட்டு நான் வந்து ஃப்ரண்ட் எண்டை ரெடியாக வச்சுப்பேன். தென் இப்போ வந்து என்னுடைய வெப் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்டையும் நான் ஆங்குலர்லேயோ, வியூலேயோ இல்லை ரியாக்ட்லேயோ எழுதி, இல்லை HTML CSSலேயோ எழுதி என்னுடைய ஃப்ரண்ட் எண்டை, வெப் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்டை ரெடியாக வச்சுப்பேன். சரியா? இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து எனக்கு செப்பரேட் ஆயிடுச்சு. மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் வந்து செப்பரேட்டாக இருக்குது, வெப் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஓகேவா? தென் என்னுடைய பேக் எண்டுக்கு போகலாம். இந்த பேக் எண்டு தான் பிஸ்னஸ் லாஜிக். என்ன பண்ணணும், எந்த டேட்டாவை எங்கே எடுத்துகிட்டு போய் போடணும், இதுதான் பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து என்னுடைய பேக் எண்டை வந்து நான் சின்ன சின்ன ஒரு பெரிய ஒரு இ-காமர்ஸ் சைட்டையே சின்ன சின்ன சர்வீசஸாக பிரிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து கேட்டலாக்ன்றது ஒரு சர்வீஸாக பிரிக்கிறேன். ஷாப்பிங் கார்டு கொடுப்போம்ல, அந்த ஷாப்பிங் கார்டில் ஆட் பண்ணுற டேட்டாவெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸு, டிஸ்கவுண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் ஒரு சர்வீஸு, ஆர்டர்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செப்பரேட் சர்வீஸ். நீங்கள் கேட்கலாம், ஏன் இது செப்பரேட் சர்வீஸாக பிரிக்கணும், இதோட எஃபிஷியன்ட் என்ன? எக்ஸாம்பிள் திங்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து திடீர்னு 10 மில்லியன் யூசர்ஸ் வராங்க, 10 மில்லியன் ஆர்டர்ஸ் வந்து சைமல்டேனியஸாக நடக்குது. நான் ஒரு ஆர்டர் சர்வீஸை வச்சுருந்தேன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. இங்கேயும் வந்து இந்த ஆர்டர் சர்வீஸே, இந்த ஆர்டரில் தான் எனக்கு, இந்த ஆர்டர் சர்வீஸ்க்கு தான் எனக்கு டிராஃபிக் அதிகமாகும். இதை பார்த்துட்டு நான் ஆர்டர்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துக்கலாமே. ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர்ஸ் வந்து இந்த பிக் பில்லியன் டேஸ்
அமேசான் தானே பிக் பில்லியன் டேஸ். இந்த டைமில் வந்து என்னுடைய ஆர்டர் வந்து அதிகமாகுது. அதனால ஆர்டரோட இன்ஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஆர்டரோட இன்ஸ்டன்ஸ் அதிகப்படுத்தும் போது இந்த ஆர்டர் சர்வீஸை வந்து ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். இந்த ஆர்டர் சர்வீஸ்க்கு லோட் பேலன்சிங் இருக்கும். இது எஃபிஷியண்ட்டாக அதை வந்து லோட் பேலன்ஸ் பண்ணி எந்த ஆர்டர் சர்வீஸ்க்கு சென்ட் பண்ணுமோ அந்த ஆர்டர் சர்வீஸுக்கு சென்ட் பண்ணிவிட்டோம். அதே மாதிரி மல்டிபிள் டிபிஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும். இப்போ ஷாப்பிங் கார்டுக்கு தனியாக ஒரு டிபி, டிஸ்கவுண்ட்டுக்கு தனியாக ஒரு டிபி, ஆர்டரிங்க்கு ஒரு தனி டிபி, கேட்டலாக் டிபி. எப்படி ப்ரோ இந்த டிபிலாம் வந்து மற்றது கூட கம்யூனிகேட் பண்ணும்? இதுக்கு வந்து வேற ஒரு இன்டர்னலாக வந்து ஈவெண்ட் எமிட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. காஃப்கா மெசேஜ் ப்ரோக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. RabbitMQ அந்த மாதிரி நிறைய மெசேஜ் ப்ரோக்கர்ஸ் வச்சு இது பண்ணாங்க. நான் மெசேஜ் ப்ரோக்கர்ஸை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ இது எல்லாமே வந்து எது வழியாக கனெக்ட் ஆகும்னா ஒரு ஏபிஐ வழியாக கனெக்ட் ஆகும். எனக்கு ஏபிஐ வச்சு நான் எத்தனை ஃப்ரண்ட் எண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன்லேயே 2 ஃப்ரண்ட் எண்ட் வரும். லைக் ஆண்ட்ராய்டுக்கு தனியாக வரும், iOS-க்கு தனியாக வரும். வெப் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரெஸ்பான்சிவாக ஒரே ஃப்ரண்ட் எண்ட் தான், பட் ரெஸ்பான்சிவாக வரும்னு வச்சுக்கிங்களேன். எல்லாமே ஒரு ஏபிஐ கூட. ஏபிஐன்றது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணும்னா எல்லா டேட்டாவையும் மோஸ்ட்டாக வந்து JSON ரெஸ்பான்ஸில் கொடுக்கும். இங்கே போயிட்டு எல்லா சர்வீஸும் அதை வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு வரும். இப்போ ஒவ்வொரு சர்வீஸையும் நம்ம வந்து செப்பரேட்டாக ஸ்கேல் பண்ண முடியும். ஷாப்பிங் கார்ட்டில் வந்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆனால் ஷாப்பிங் கார்ட்டை வந்து ஒரு 3 இன்ஸ்டன்ஸு, ஆர்டரை வந்து நான் வந்து ஒரு 5 இன்ஸ்டன்ஸு, டிஸ்கவுண்ட்டை வந்து ஒரு 3 இன்ஸ்டன்ஸு, கேட்டலாகை வந்து 3 இன்ஸ்டன்ட் இருந்து இந்த கேட்டலாகே 3 டைம் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஒரே சர்வீஸ் தான் 3 டைம் ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னா 3 வந்து சிங்க் ஆயிரும் ப்ராப்பராக. இது எப்படி ப்ரோ 3த்தையும் ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னா டெப்ளாய்மெண்ட்டில் இதுக்கு வந்து Kubernetes யூஸ் பண்ணாங்கன்னா 3 வந்து சிங்க் ஆகும். 3 ரெப்ளிகாஸும் சிங்க் ஆகிட்டு 3 ரெப்ளிகாவும் ஒரு சிங்கிள் சர்வீஸ் மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஆனால் 3மே செப்பரேட்டாக ஸ்கேல் ஆகிருக்கும். செப்பரேட் ரெப்ளிகாஸாக இன்ஸ்டன்ஸ் வந்து இதாகிருக்கும். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக வந்து மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்க்கும் மோனோலித்திக்கும் எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இதோட இன்டெப்த்தான வீடியோ வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு இல்லை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லுங்க, பண்ணிக்கலாம். தென் இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்லேயே இன்னும் இன்டெப்த்தாக லைக் மெசேஜ் கியூஸ்னா என்ன, காஃப்கா இங்கே எங்கே வருது, கேஷிங்லாம் எங்கே வரும், இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம செப்பரேட்டாக அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எதனா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாய்.